ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான காரா பூந்தி ரெசிபி தாங்க. ஒரு கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லா ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த கடலை மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த பூந்தி வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் நமக்கு காரா பூந்தி. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். இட்லி மாவு எந்த பக்குவத்தில் தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு இது இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பூந்தி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால நம்ம சீக்கிரமாக இப்படி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு காரா பூந்தி பண்ணுறதுக்காக நம்ம வந்து எந்த மாதிரி இதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இட்லி தட்டு மூடி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் நான் பூந்தி பண்ணுறதுக்காக இந்த இட்லி தட்டு எடுத்திருக்கேன். நான் இந்த இட்லி தட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்குல்ல, இது வழியாக போட்டோம் அப்படின்னா பூந்தி நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். ஒன்றுமே பண்ணல, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே நான் அதில் ஊற்றி விட்டுட்டேன். அது அப்படியே வடிஞ்சு இந்த மாதிரி பூந்தி ஷேப்பில் வந்து விழுகுது. பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் அந்த அரிக்கரண்டியில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அழகாக அதுவே விழுந்துடும். நம்ம எதையும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அது அப்படியே அழகாக விழுந்து வரும்போது நமக்கு ஈஸியான பூந்தி ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் எல்லா பூந்தியும் போட்டேன். இப்போ இது வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, இது அடங்குற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் வந்து அது ஒரு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நீங்கள் வேக விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வேக விட்டீங்க அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் இந்த பூந்தி எடுத்துடலாம். இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த பூந்தி. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் வந்ததும் நீங்கள் நல்லா வெந்துருச்சு பூந்தி. இப்போ இதை நீங்கள் தனியாக நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுங்க. பூந்தியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அதை செஞ்ச உடனே சாப்பிட்டோம்னா அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பூந்தியை நம்ம சாப்பிட்ணும். அதுதாங்க ஸ்பெஷலு. நிறைய பேர் சூடாக சாப்பிட்ணும்னு நினைப்போம். ஆனால் சூடாக சாப்பிட்றத விட இந்த பூந்தியெல்லாம் ஆறி போய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பூந்தி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்த செட் எப்படி போடுறதுன்னு நான் காட்டணும் பாருங்கள். அப்படியே அந்த இட்லி தட்டில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் அப்படியே ஊற்றி விட்டுறேன். அவ்வளோதாங்க. அது பாட்டுக்கு விழுந்துட்டே இருக்கும். பாருங்கள், ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு விழுந்துட்டே இருக்கும். நீங்கள் ஊற்றுறதோடு சரிங்க. ஈஸியான உங்களுக்கு வேலை, சீக்கிரம் வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த இட்லி தட்டு மூடியை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மாவு அங்கேயும் இங்கேயும் சிந்தாது, கரெக்டாக அந்த ஓட்டையில் மட்டும்தான் விழும். அப்போ நமக்கு அந்த பூந்தி ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், பூந்தி ரெடி ஆயிடுச்சு. எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் வெள்ளை பூண்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா தட்டி போட்டு பொரிச்சு இதில் போட்டுருங்க அதே எண்ணெயில். அப்புறம் கருவேப்பிலையை பொரிச்சு போட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையில்லை. இப்போ இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இதை. பாருங்கள், இந்த காரம் நமக்கு எல்லா பூந்திலையும் பிடிச்சி சூப்பரான ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் கிடைக்கணும். பாருங்கள், பூந்தி நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் நீங்கள் வாங்க தேவையே இல்லைங்க. 2 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பூந்தி ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் வச்சு ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், பூந்தி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.